வணக்கம். iPhone 16 அல்லது iPhone 17e இது ரெண்டுல எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷன் வரும். இந்த வீடியோல குயிக்கா இதோட ஃபீச்சர்ஸ், ஹார்ட்வேர் கம்பேரிசன் அண்ட் பிரைசிங் வைஸ் எது வந்து பெட்டர் சாய்ஸா இருக்கும் அப்படிங்கிற என்னோட சஜஷன்ஸ் அதை உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ iPhone 16 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னுமே சீல்டு யூனிட்ஸ் ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்துட்டு இருக்கு. இந்த ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50,000 53,000 அரௌண்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 மாடல் வந்து கிடைக்கும். ஸோ iPhone 17e ஆப்பிள் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடியது எந்த விதத்தில் ஹார்ட்வேர் ஸ்பெக் வைஸ் கம்பேரிசன்ஸில் தெரியுது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எது பெட்டர் வேல்யூ ஃபார் மணி பர்ச்சேஸாக இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் பாடி எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாக்ட் சிமிலராக தான் இருக்க போது. iPhone 14லேருந்து ஆப்பிள் இந்த பாக்ஸி டிசைனை வந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு பார்க்கும்போது கேமரா கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து நம்மளுக்கு iPhone 16ல பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். 17eல வந்து ஆப்பிள் இந்த வருஷம் அதை கொடுக்க கிடையாது. அண்ட் முக்கியமாக இதோட டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டுமே சேம் எக்ஸாக்ட் 6.1 இன்ச் சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே. ரெசல்யூஷன் வைஸ் சேம் தாங்க. பட் எங்க முக்கியமான டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா iPhone 14ல இருந்த அதே நார்மல் ஆப்பரேட்டிங் ஃப்ரீக்வன்சியில் 800 nits பிரைட்னஸ் அப்படிங்கிறது iPhone 17eல மெயின்டைன் ஆகுது. வெராஸ் நம்மளுக்கு 16ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 nits பிரைட்னஸ் ஆப்பரேட்டிங் கொஞ்சம் பிரைட்டராக இருக்கும். நீங்கள் கண்டென்ட் எல்லாம் பார்க்கும்போது மெயினாக மீடியா கண்டென்ட்ஸ் கன்சியூம் பண்ணும்போது 16 மாடலில் கொஞ்சம் பிரைட்டராக இருக்கும். அண்ட் அவுட்டோர் யூசேஜில் வந்து உங்களுக்கு அப் டு 1600 nits பிரைட்னஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் வந்து போகும். இதில் 1200 nits அப்படிங்கிற மாதிரி சேம் எக்ஸாக்ட் iPhone 14ல ரிலீஸ் பண்ணப்போ கொடுத்ததையே iPhone 16e அண்ட் iPhone 17eலையும் ஆப்பிள் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் கட்டிங் ரீசன்ஸ்க்காக இருக்கலாம். அண்ட் டைனமிக் ஐலாண்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் நம்மளுக்கு iPhone 16ல வந்து பர்டிகுலராக இருக்குது. கொஞ்சம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைனாக ஃபோனை வந்து ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் 17ல எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நாட்ச் தான் இருக்குது. இன்னுமே 16eல கொண்டு வந்த அதே பேட்டர்னை தான் வந்து ஆப்பிள் 17eலையும் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மாடல்லையுமே சேம் USB-C 2.0 போர்ட்ஸ் தான் இருக்குங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் நம்மளுக்கு 480 Mbps மாதிரி ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டட் தான். ரியல் வேர்ல்ட் யூஸ் கேஸில் அதில் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய கேமரா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டுலையுமே நம்மளுக்கு 12 மெகா பிக்சல் கேமரா சிஸ்டம் தான் இருக்குது. ரியரில் இருக்கக்கூடிய கேமரா மாடியூல்ஸ் வந்து 16ல நம்மளுக்கு டியூவல் லென்ஸ் கேமரா சிஸ்டம் இருக்குது. அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதில் நம்மளுக்கு அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் மிஸ் ஆகுது. மைனர் அப்கிரேட்ஸ் இந்த வருஷம் நம்மளுக்கு இந்த ஃபியூஷன் கேமரா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 48 மெகா பிக்சல் சென்சாருக்கு ஒரு அப்கிரேட் வந்து ஆப்பிள் இதில் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் நம்மளுக்கு அந்த 0.5xங்கிற அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியாது. சப்போஸ் ஒரு க்ளோஸ் ரேஞ்சில் நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கணுங்கும் போது, ஒரு குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கணுங்கும் போது அந்த 0.5x அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரொம்ப பின்னாடி தள்ளி போகணும்னு அவசியம் இருக்காது. அந்த மாதிரி அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோகிராஃபி ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா iPhone 16 நீங்கள் பார்க்குறது கரெக்டாக இருக்கும். அண்ட் போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராவில் நம்மளுக்கு இந்த சினிமேட்டிக் மோட் அப்படிங்கிறது iPhone 17eல பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது. 16ல அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. 16ஓட கேமராஸ் வந்து நல்ல ஒரு பவர் பேக்கடாக இருக்குதுங்க. ஆக்ஷன் மோட் அண்ட் பெட்டர் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு 16ல வந்து பேக்கடாக இருக்குது. 17e பொறுத்த வரைக்கும் கேமரா நல்ல கேமரா சிஸ்டம் தான். மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி மிஸ் ஆகுது. அண்ட் ஆக்ஷன் மோட் மிஸ் ஆகுது. சினிமேட்டிக் மோட் ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேமரா ரீசனுக்காக நீங்கள் ஐஃபோன் எடுக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப எசென்ஷியல் அப்படிங்கும்போது 16 நீங்கள் ஒரு தடவை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் கேமரா சிஸ்டம்க்கு கீழே இருக்கக்கூடிய வயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுலையுமே இப்போ மேக்ஸேஃப் ஃபீச்சர் வந்து இருக்குது. இந்த வருஷம் தான் ஆப்பிள் 17eல கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸேஃப் ஆக்சசரிஸ் அண்ட் மேக்ஸேஃப் சார்ஜிங் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கு. 15 வாட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் Qi ஸ்டாண்டர்ட் 2 சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இன்டர்னலா போகும்போது நம்மளுக்கு 1 இயர் பிஹைண்ட் ப்ராசஸர் A18 ப்ராசஸர் வந்து நம்மளுக்கு 16 மாடல்ல இருக்குங்க. அது அந்த அளவுக்கு ஒரு பேடான ஆப்ஷன்ல கிடையாது. கண்டிப்பா A18 அடுத்த ஒரு 4-5 இயர்ஸ்க்கு மேல நீங்க தாராளமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் A19 சிப்செட் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் iPhone 17 மாடல்ல இருக்கக்கூடியது நம்மளுக்கு iPhone 17e மாடல்ல இப்போ பிரசன்ட்டா இருக்கு. ஸ்டில் ஒரு GPU வந்து அதுல கம்மியா தான் கொடுத்திருக்காங்க லேட்டஸ்ட் மாடல்ஸோட. இந்த காஸ்ட் கட்டிங்கிற ரீசனுக்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ 17eல வந்து நம்மளுக்கு A19 சிப் இருந்தாலும் ரியல் வேர்ல்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் அண்ட் அப்கமிங் வரக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டடாக தான் இருக்கும். iPhone 16ல இது எல்லாமே உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக சப்போர்ட் பண்ணும். ஜஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸுக்கு அப்புறம் இவங்க சாஃப்ட்வேர் சப்போர்ட் நீரராக வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 வந்து ஒரு 1 இயர் லெசர் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டை கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 17eல அது ஒரு அட்வான்டேஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா SE மாடலோட அப்கிரேட் லைனப் தான் நம்மளுக்கு இந்த 16e 17eலாம் வருதுங்க. ஸோ அதில் நம்மளுக்கு இந்த ப்ராசஸர் சப்போர்ட் வைஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் ஃபியூச்சரில் வரும். பட் ஒரு 4-5 இயர்ஸ்க்குள்ளே நான் ஃபோனை சேஞ்ச் பண்ணிடுவேன் அப்படின்னா மேக்ஸிமம் 4 or 5 இயர்ஸுங்கும் போது இந்த ப்ராசஸர்
டிஃப்ரென்ஸ் 1 இயர் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து இருக்காது. அண்ட் ப்ராசஸருக்கு அடுத்தது நம்மளுக்கு மிஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபீச்சர் 17E பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் பேண்ட் சிப் செட். ஏர்டேக்ல இருந்து இன்னும் மற்ற சில ஆக்சசரிஸ் எதெல்லாம் அல்ட்ரா வைட் பேண்ட் சப்போர்ட் வந்து பண்ணுதோ, ஃபைன் மைல நம்ம நியர்பையில் இருக்கிறத ட்ராக் பண்ணி பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அல்ட்ரா வைட் பேண்ட் சிப் செட் ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு 16 தான் இருக்குது. 17E இன்னுமே ஆப்பிள் வந்து ஆட் பண்ண கிடையாது. C1X மோடம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அடிஷன். பிகாஸ் ஆப்பிளோட இன்ஹவுஸ் மோடம் 5G மோடம் வந்து இதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது 17E. 16 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவால்காமோட அந்த சேம் மாடல் தான் 5G மோடம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. அண்ட் இன்டர்னலாக பேட்டரி ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்பிள் ப்ராமிஸ் பண்ணக்கூடிய வீடியோ பிளேபேக் டெஸ்டிங்கில் 22 ஹவர்ஸ் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 வந்து பாஸ் பண்ணியிருக்கு. வேறஸ் 17E 26 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அடிஷ்னலாக ஒரு 4 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸில் நீங்கள் சிங்கிள் சிம் ஒரு டியூவல் சிம் போட்டு யூஸ் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து 1 டே ஹெவி யூசேஜுக்கு 17E பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிடும். 16 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா 4 ஹவர்ஸ் டிஃபரன்ஸ் அந்த 17E இருக்கக்கூடியது நம்மளோட யூசேஜை பொறுத்து தான் டிஃபரன்ஸ் வந்து இருக்குங்க. கண்டினியூஸாக எல்லாருமே வீடியோ பிளேபேக் பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம். அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி கண்டென்ட்டை யூஸ் பண்ணும்போது அதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து நெட்வொர்க் கண்டிஷன்ஸை பொறுத்து ஒவ்வொரு யூசருக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 16 வந்து ஒரு மாடரேட் யூசேஜ் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 17E பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு அபவ் ஆவரேஜ் யூசேஜ் வேணும், எனக்கு சார்ஜரை வந்து பை த எண்ட் ஆஃப் த டே தேடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பேட்டரி ஜூஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் A19 ப்ராசஸரோட எஃபிஷியன்சியும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமான ஒன்று ஸ்டோரேஜ். இந்த வருஷம் 17E பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்டோரேஜ் 256GB அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அங்கே தான் இந்த iPhone 16 எடுக்கலாமா 17E எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனே நிறைய பேருக்கு வரும். ஏன்னா 16 மாடல் வந்து நம்மளுக்கு இந்த 53,000 55,000 பட்ஜெட்டில் ஆஃபர் டைம்லலாம் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த 128GB ஸ்டோரேஜ் மாடல் தான். நீங்கள் 256 போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் எக்ஸாக்ட் 17E ப்ரைஸ் இந்த 65,000 68,000 இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈவன் இந்த இயர் 2 போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப க்ளோஸராக வந்து இருக்கும் 17E ஆஃபர் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது. கார்ட் கேஷ்பேக்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ 64,999 17E கொடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸ்லேருந்து ஒரு 5,000 வரைக்குமே ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 59,60,000 ரேஞ்சில் நீங்கள் 17E வந்து ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி பர்ச்சேஸாக நிறைய பேருக்கு தெரியும். iPhone XR, iPhone 11, iPhone 12 வரவங்க அந்த நாட்சை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு டைனமிக் ஐலாண்ட் வேணும், ஃபோன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கணும், டியூவல் கேமரா லென்ஸ் சிஸ்டம் வேணும், அல்ட்ரா வைட் பேண்ட் சிப் செட், எனக்கு அந்த UN சிப் செட் வந்து முக்கியம், நான் ஏர்டேக் மாதிரி யூஸ் பண்ணுவேன், கேமராவில் ஆப்பிள் பண்ணியிருக்கக்கூடிய மைனர் அப்கிரேட்ஸ் எனக்கு அந்த 16 இருக்கக்கூடியது போதும், அண்ட் பேட்டரி வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் மோஸ்ட்லி 1 டே தான் எனக்கு யூசேஜுக்கு தேவைப்படும், ஈவினிங் எனக்கு சப்போஸ் ஹெவி யூசேஜில் பேட்டரி ட்ரெயின் ஆச்சுன்னா கூட நான் சார்ஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற இந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு 16 வந்து கரெக்டாக இருக்குங்க. பட் எனக்கு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வேணும், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஃபீச்சர் பேக்கடாக மேக்ஸேஃப் சார்ஜிங், A19 சிப் செட் அண்ட் கேமராக்கு மைனர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடிய 17E வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது ரெண்டில் எந்த ஃபீச்சர்ஸ் வந்து உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு செக் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. அதை பொறுத்து இந்த ரெண்டில் எந்த மாடல் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. பிகாஸ் ப்ரைஸ் வைஸ் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். iPhone 16க்கு வந்து உங்களுக்கு இப்போ இந்த 53,000-55,000 ப்ரைஸ் இப்போ அட் ப்ரெசென்ட் ஆஃபர்லையுமே அவைலபிளாக கிடையாதுங்க. மேபி இன்னொரு 1 or 2 months கழிச்சு அந்த மாதிரி அப்பப்போ பீரியாடிக்கில் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு. லோக்கல் ஷோரூம்ஸ்லையுமே நீங்கள் செக் பண்ணலாம். ஆப்பிள் ஷோரூமில் 16 நீங்கள் வந்து பிடிக்க முடியாது, 17 சீரியஸ் மாடல்ஸை தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ 16 பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸை மைண்டில் வச்சுட்டு எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்ல எது உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்ல அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கறத பொறுத்து. ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்தர் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்மளோட iRobin Pro ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ask.irobinpro.com கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அல்லது Facebook கொஸ்டின் ஆன்சர் குரூப்பை பயன்படுத்தலாம். யூடியூப் கமெண்ட்ஸும் உங்களோட கருத்துக்களை பதிவிடுறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே கன்ஃபியூஷன்ல இருக்காங்கன்னா தவறாம இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.